ஹாய் அன்புலங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வேலன்குடியிலேருந்து நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? குட் மார்னிங்க. நான் ஒரு 6 காலைல எழுந்திரிப்பேன். அலாரம் 6 வைப்பேன். ஆனால் வச்சு எழுந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 6:10 ஆகிடுங்க. அப்படியே நான் தூங்க மாட்டேன். சரி ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் சரி ஐயோ டைம் ஆகிடுச்சு சொல்லி 6:10 அவசர அவசரமாக எழுந்திரிச்சிட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் தான் பாப்பா வந்து எழுப்புனேன். நான் போய் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் வந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் கொஞ்சம் சன்லைட்டில் நிற்கிற ஹேபிட் எனக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க? நான் இந்த மாதிரி தான் ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட்டு சன்னில் போய் நிற்பேன். ஏன்னா வந்து இப்போ வந்து பனிக்காலம் ஆரம்பித்ததுனால சன்னு வந்து மார்னிங் வரதே 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி சன் அழகாக இருந்தனால கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு குருவிலாம் வந்து தினை வச்சுருக்கேன் சாப்பிடும். ஸோ அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பாப்பா வந்து எழுப்பினேன். ஏன்னா அவளை எழுப்பி அவளும் வந்து நல்ல தூக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா 6:30ன்றது நல்லா தூங்குகிற டைம் தானே. அப்படியும் அவளை சமாதானப்படுத்தி எழுப்பிட்டு அவளை ரெடியாக சொல்லுவேன். ஸோ அவங்களே ரெடி ஆகிப்பாங்க, குளிச்சுப்பாங்க, எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே வந்து நான் மத்தியானம் மோஸ்ட்லி வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுத்துட மாட்டேன். ரைஸு காய் அந்த மாதிரி தான் கொடுத்து விடுவேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் கிச்சன் தாங்க ஃபுல் அந்த 6 to 8 வரைக்கும் நான் ரெடி ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா அந்த 2 ஹவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனுக்குள்ளே தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா உப்பான்னு கடலப்பருப்பு சட்னி பண்ணியிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு அப்புறம் வந்து புடலங்காய் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார். என்னடா ஒரு மிக்சிங்காக இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி அன்னாபிஷேகம் நடந்தது இல்லையா, அப்போ சாமிக்கு படைச்ச அந்த காயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்றைக்கி தான் நான் வந்து சாம்பாராக பண்ணேன். சைட் டிஷ் வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப எனக்கு நாக்கெல்லாம் அரிக்கும். ஸோ அதனால அதை ரேராக தான் பண்ணுவேன். சரி இதுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்டில். ஸோ அதை தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து சும்மா தவாவில் போட்டு ஃப்ரை மாதிரி லைட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா சாம்பார் இந்த மாதிரி நம்ம சப்புன்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ சைட் டிஷ்ஷை வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச சாம்பார். ஸோ அதனால் சைட் டிஷ்ஷாக வந்து சேப்பக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த கடகடான்னு இந்த மார்னிங் ரொட்டீன் வந்து எல்லா அம்மாங்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தாங்க. நான் ஒரு 7:45 நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டு அவளுக்கு தலை சீவணும். ஸோ 8:20 பஸ்ஸு, 8:10 அவங்க தாத்தா வந்து பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் அவளை சாப்பிட வச்சு டைரியெல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வந்து அவளுக்கு பெனஞ்சு தான் கொடுத்து விடுவேன். ஸோ அதனால் நிறைய சாம்பார் ஊற்றி ட்ரை ஆகாமல் வந்து அவளுக்கு பெனஞ்சு எப்பவுமே நெய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து விடுவேன். நெய் பார்த்திங்கன்னா வீட்டிலே மோஸ்ட்லி நானே வந்து பால் காய வச்சு ஆடை எடுத்து ரெடி பண்ணுவேன். இல்லாட்டி அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க பசுமாட்டு நெய் ஹோம்மேடு. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் வந்து ராஜஸ்தான்லேருந்து அவங்க கொலீக்ஸ் வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்பவே மோசமாக இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு அதுமாதிரி ரிவர்ஸ் மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். பித்தளை யூஸ் பண்ணுறது, சுத்தமான எல்லா திங்ஸையும் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஆயிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ரிவர்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது கெட்டது இது நல்லதுன்னு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அதை ஃபீட் பண்ணணுன்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். என்னால் முடிஞ்சளவு என்னோடய குழந்தைக்கு நான் எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு சொல்லி ஃபுட்லேருந்து டிவி ஃபோன் எல்லாமே எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்க்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு முடிஞ்சளவு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சிஸ்டர்ஸ் வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அன்பு உள்ளவங்களே. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமா?